கடகம் ராசிக்காரங்க, உங்களோட மனசு தாங்க உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் மனசை நீங்கள் எப்போவுமே பலவீனமாக நினைக்காதீங்க. கடகராசிக்காரங்க ஒரு சாதாரண மனிதரே கிடையாது. இது எப்போவுமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு வீடு மாதிரி. கடகராசி கடலுக்கு ஒப்பானவங்க. எப்படின்னா, மேலே அமைதியாக இருந்தாலும் அந்த கடலுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய ஆழம், நல்ல ஒரு சக்தி, இது எல்லாமே மறைஞ்சிருக்கும். அதுபோல தான் நீங்களுமே. நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. எல்லோருமேதும் நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடியவங்க. சில சமயம் பாருங்களேன், அதுவே உங்களுக்கு பலவீனமாக கூட நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் உண்மையில் அதுதாங்க உங்களுக்கு பலமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட சென்சிட்டிவ், உங்களோட அன்பு, அதே போல் எல்லோரும் மேலேயுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குணம், இது மூணும் கடகராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மிக சரியான சிறப்பான செயல் அப்படின்னு சொல்லலாம். யாராச்சும் உங்கள் அன்பை மதிக்கலை அப்படின்னா நீங்கள் குறைய மாட்டீங்க. உங்கள் அன்பை மதிக்காத அவங்க தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. உங்கள் மனசு ரொம்பவும் நல்லது. அதனால் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்பயுமே உங்களை கைவிடாது. இந்த அன்பு, உங்கள் நல்ல மனசு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் நல்ல உச்சத்தை அடைவதற்கு எல்லா வழிகளையுமே தரும். நீங்கள் ஸ்லோவாக போனாலுமே அது சரியான இடத்துக்கு உங்கள் வாழ்க்கை கொண்டு போகும். நீங்கள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. கற்றுக்கிற நாள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மை பிறக்கக்கூடிய அடி எடுத்து வைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒரு சாதாரண மனிதரே கிடையாது. மற்றவங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு வீடு மாதிரி. உங்கள் மனசை நீங்கள் எப்போவுமே பலவீனம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சூப்பர் பவர் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றினா இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் விரிவாக. இந்த பதிவை கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். அதனால தான் இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க, மனோகாரகனாக திகழக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கீங்க. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றியான வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கிடைக்கும். எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதுவும் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க, அதுக்கு சரியான முறையில் தீர்வும் பெற முடியும். எப்படி, எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் நீங்கள் விரைவில் தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி வாங்க, நாம் இப்போ இந்த மாதம் முதல்ல கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை சொல்லுவோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் குரு பகவான் வராரு. அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டம ஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சூரியனும், அதுக்கப்புறம் தான் இந்த அயன சயன போகம் வருது. அங்கே பாருங்கள் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன். இந்த ஒரு கிரக சூழல் இந்த மாதம் உருவாகியிருக்கு. அதே போல் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும், சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கும், செவ்வாய் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போகிறாங்க. இந்த கிரக நிலையாலும் இந்த கிரக நிலை மாற்றத்தாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அன்பும் பாசமும் கருணையும் இது மூணுமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த கடகராசிக்காரங்க உங்ககிட்ட தான். 12 ராசிகளையுமே இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறீங்க. மனசு சொல்கிறத கடுமையாக யோசித்து கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடியவங்க. இப்போலாம் யாருங்க இந்த மனசாட்சிக்கு பயந்து செயல்படுறாங்க? ஆனால் இந்த கடகராசி பாருங்கள், நல்லதா கெட்டதா, சரி வருமா சரி வராது அப்படிங்கிறத எப்பவுமே யோசிப்பீங்க. நம்மளோட சொல்லோ செயலோ மற்றவங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் குறைச்சி பாருங்கள்.
இன்னுமே நன்மைகளை பெறலாம். கோபம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கண்டிப்பாக வரும். கடகராசிக்காரங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த கோபத்தால் நிறைய பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. இந்த கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறீங்க இல்லையா, கண்டிப்பாக நன்மை உங்களை வந்து சேரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சூழலை பார்க்கும் பொழுது வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அதால் பிரச்சனை எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். வேலை அதிகமாக இருக்கிறதுனால இந்த உடல் அசதி வேணால் ஏற்படலாம். அதே போல் மனசில் ஒரு வித கவலை பாருங்கள் அவ்வப்போது வரும். நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த வேலை செய்யும் பொழுது திடீர்னு ஏதாவது எண்ணம் வரும். அந்த எண்ணம் உங்களோட பொழப்பை கெடுக்கும். நடந்து முடிஞ்ச விஷயத்தை திரும்ப நம்ம யோசிக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி வேலை செய்யும் போது ஏதாவது மனதில் கவலை வருது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. இப்போ பாட்டு பாடுறது, பாட்டு கேட்குறது, வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டிவி போட்டு ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசு சேஞ்ச் ஆகும். நீங்கள் பழைய விஷயத்தை போட்டு மனசில் குழப்பும் போது கவலை தான் வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டு செய்கிற விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அப்படி இல்லைன்னா தான் பின்னடைவு வரும். பக்தியில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் பாருங்கள், அடிக்கடி கோயிலுக்கு போகிற மாதிரியான சூழல் வரும். நீங்களாக போகலனா கூட உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பக்தியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சுடுங்க. நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறலாம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையுமே நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம், கவனம் இது ரெண்டுமே தேவை. ஏன்னா அவங்கக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளால் இந்த சின்ன சின்ன சில்லறை சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் செய்யாதீங்க. நீங்கள் திடீர்னு நிறைய பயணங்கள் போவீங்க. அதனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்னதாக தடை வரும். அப்படி தடை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சொன்னோம்ல, அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன தடையுமே உங்களை நெருங்காது, ஆபத்தை ஏற்படுத்தாது. பயணங்களால் ஏற்படலாம் தடை, கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் யாருக்காச்சும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருந்தா அதை காப்பாற்றுறதுல உறுதியாக இருக்கணும். தொழில், வியாபாரம் இது ரெண்டுலேயுமே பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது. பண வரத்து இந்த மாதம் நல்லா இருக்குது. உங்கள் வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏதாவது உத்தரவாதம் தரீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். சரி இது நடக்கும், இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா மட்டும் உத்தரவாதம் கொடுங்க. சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்றேன்னு சொல்லி ஏதாவது இதுதான் சரி, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. அதே போல் தான் யாருக்காகவும் போய் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பின்னடைவை கொடுத்துரும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதுக்கப்புறம் யாருக்காச்சும் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தரது, இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இது ரெண்டையும் செஞ்சாலே நல்லது. தொழில் தொடர்பான வியாபாரத்தில் சிக்கல் தீர்றதுனால பண வரத்துமே நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். உத்தரவாதம் தரும்போது மட்டும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல தான் நீங்களே உணர்வீங்க. ஆனால் பாருங்கள், அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்கிறதுனால உங்கள் மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெறலாம். பெரும்பாலும் கவனமாக செயல்பட்டால் நல்லது. கவனமாக இருக்க பாருங்கள். சக ஊழியருக்கும் உங்களுக்கும் இந்த வாக்குவாதம் சொன்னல, அது வர வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்துலேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்துலேயுமே சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் வரலாம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களோட படிப்பில் நீங்கள் இப்போ அக்கறை காட்டணும். சுப நிகழ்ச்சி ஏதாவது உங்கள் வீட்டில் தடைப்பட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த தடை இப்போ நீங்குது. இந்த மாதம் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுங்க. மற்றவங்கக்கிட்ட இந்த சில்லறை சண்டை, அதே போல் வாக்குவாதம் இது எல்லாமே ஏற்படும். கவனமாக பேசி பழகிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ஆதரவோடு நீங்கள் நிறைய செயல்களை இப்போ சிறப்பாக செய்வீங்க. இதனால் கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். கட்சி தலைமைக்கிட்ட நல்ல பெயர் எடுப்பீங்க. சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வார்த்தைகளை நிதானமாக கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கடினமாக உழைச்சா உங்கள் துறையில் வாகை சூடலாம். மற்றபடி உங்கள் வேலைக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, அதாவது கொடுத்த காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுத்துடணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுதான் நல்லது. உங்கள் திறமையை மக்கள் ஏற்றுப்பாங்க. சக கலைஞர்கள்ட்ட நீங்களுமே கொஞ்சம் அனுசரித்து போகணும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கல்வியில் மெத்தனமான போக்கு வரும், அதனால் கவனமாக படிக்கணும். அதே போல் புத்தகம் நோட்டை நீங்கள் இரவல் கொடுக்கும்போதும் கவனமாக இருக்கணும். அதாவது யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், அது சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுங்க, வரும்போது எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புனர்பூச 4ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கை வந்து சேரும். நண்பர்கள் காரிய அனுகூலம் வரும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு தகுந்த வெற்றி தேடி வரும். சிக்கலால் ஏற்பட பிரச்சனை தீரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செஞ்சீங்கன்னா எல்லா சிக்கலையுமே தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவு வரும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மன தைரியத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை வெற்றி பெறுவீங்க. ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நெருக்கமானவங்ககிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மன தைரியம் உருவாகுது, மதிப்பு அதிகரிக்குது. சிவபெருமானின் அருளால் தொட்டது தொடங்கவும் நினைச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இறைவன்கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் நினச்சிக்கிறோம். எல்லாமே சிறப்பாக நடக்கும். சிறப்பாக செயல்படுங்க.